ஃப்ரெண்ட்ஸ் இங்கே போலீஸ் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாரு பாருங்க போலீஸ் இது 2 பேர் ஊருக்காரங்க போலீஸை கொண்டு வந்தாங்க. இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. கம்மிடா. இட் இஸ் பனிஷபிள் டு என்டர் த ரிவர். இது யானையா தண்ணி குடிக்கிறடா இது. பனிஷபிள் ஏரியாவா இது? போன வாட்டி நாங்கள் வரும்போது பனிஷபிள்லாம் இல்லை போட்டுக்கிறாங்க. இந்த வாட்டி இங்கே வரக்கூடாது, இருந்தாலும் நாங்கள் வந்து சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டுறோம். இது ஃபுல்லாகவே வந்து யானத்தோட சாணம் தான் இருக்கும். நாங்கள் வரும்போது இருந்துச்சு இருக்கும் இல்லை என்ன சேட்டா அங்கே இல்லைடா சேட்டா. ஆனால் இப்போ போகக்கூடாது, ஏன்னா இது யானை வந்து போகிற ஏரியா இது. இது இதுவும் இல்லை, நம்ம அங்கே போகணும். வா. ஸோ வணக்கம் மக்கா, பேக் டு அவர் அதிரப்பள்ளி சீரீஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கூட ஒரு டீம் ஜாயின் பண்ணாங்களே, அவர் டேட் ப்ளஸ்லாம் பார்த்தோம், ரிட்டர்ன் வந்தோம், அப்படி போயிட்டே இருக்கோம். இன்னமும் போயிட்டு தான் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைமும் வந்து மணி 12, செம்ம வெயிட் தான். ஆனால் நேற்று போனால் செம்ம மழை அதிரப்பள்ளியில். இதுக்காக நம்ம மார்னிங் வரலான்றது ஒரு பிளானு. அதான் என்னென்ன நடக்கணுமோ அது வந்து அப்பப்போ நடந்தால் தான் அதுக்கான மெமரிஸ் அப்பப்போ கிரியேட் ஆகும் சொல்லுவாங்க. ஏன்னா காலையில் வந்துருந்தோம் அப்படின்னா நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டோம். இப்போ இந்த டீம் இருந்தாலும் அப்படியே அவங்க கூட போகிறோம். இப்போது இவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு 4-5 பைக் வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஒரு 3 பைக்கு அப்படியே பார்த்து ஒரு செம்ம டீமான ஒரு கேங் பைக் மாரி நிறைய பைக்கு ஜாலியாக போயிட்டுருக்கோம். இப்போ வரைக்குமே நாங்கள் யானை எதுவும் விசிட் பண்ணலை. அவங்க வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து சாலக்குடி போகிறாங்களாம், நம்ம மூணார் போகிறோம். ஸோ அவங்களுக்கு பக்கம், நமக்கு இன்னும் தூரம் இருக்குது. மூணார் போகணும், வேறு இங்கேருந்து இருந்துட்டு மூணார் போகிறதுக்கு ரொம்ப தூரம். எனிவேஸ் நம்ம வந்து ஜாலியாக எல்லா மூமெண்ட்டும் என்ஜாய் பண்ணுறோம். ஏன்னா இப்போ பாருங்கள், இதுவே அப்படியே ஒரு டீமாக ஜாயின் பண்ணுறாங்க எல்லாருமே. நிறைய பெரிய பைக்கர்ஸ் கேங்காக போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் போன வாட்டி நாங்கள் சோலோ ரைட் வரும்போது இதேமாரி தான் ஒரு டீம் என் கூட ஜாயின் பண்ணாங்க. 3 பைக்கரு, நாங்கள் தனியாக நாங்கள் இதுமாரி தான் ஒரு டீம் ஜாயின் பண்ணோம். அதில் பண்ணும்போது செம்ம ஜாலியாக ஃபன் அண்ட் ஆக்டிவிட்டி சூப்பராக நடந்துது. சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரும். அந்த பிரிட்ஜு கீழே இறங்கி அது போகக்கூடாது, அதுவும் உள்ளே போகக்கூடாது தான் பேரிகேட்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் ஆனால் நம்ம தான் என்னாச்சு, நம்மலாம் குரங்குல இருந்தால் தான் மனிதராக ஆகும். அதனால் எகிரி குச்சி போனோமா. போன உடனே ஃபஸ்ட்டு எங்களோட ஷாக்கிங் ரியாக்ஷனே ஒரு சுற்றி யானை சாணம். கிட்டத்தட்ட ஒரு யானை சாணம் ஃபேக்ட்ரியே நடந்த மாதிரி அவ்வளோ யானை சாணம். நிறைய யானை சாணம் வந்து ஃபால்ஸ், அது சொல்லப்போனால் அந்த ஃபால்ஸில் வந்து தண்ணி குடிக்கும் போல், தண்ணி குடிச்சிட்டே சாணம் போடும் போல் அங்கே யானை இருந்தது, யானை சாணம் இருந்தது. நாங்கள் அப்படியே போய் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். யானையும் வரல, ஒன்றும் வரலன்ட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். அது செம மெமரிஸ். இப்போ திரும்பி அதை தான் ரீக்ரியேட் பண்ண போகிறோம் அந்த இடத்துல. இப்போ எங்களை பார்த்துட்டு இப்போ நம்ம கூட வேறு டீம், நிறைய பைக் டீம் வேறு ஜாயின் பண்ணியிருக்கு. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் பார்ப்போம். ஸோ வீக்கெண்டில் வந்துட்டு அகப்பட்ட டிராஃபிக்கு. அதான் காலையில் போயிருந்தா ஃப்ரீயாக போயிருப்பான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் சுமூகமாக ஸ்மூத்தாக. காற்று வரல போன டயரில் ரொம்ப உதிர்த்து டயரு. என் தெரிஞ்சு யாரும் யானையை பார்க்கல தான் நினைக்கிறேன். ஏன்னா யானையை பார்த்துருந்தாங்கன்னா இந்த ரியாக்ஷனில் யாரும் போக மாட்டாங்க. எல்லாம் யானையை பார்த்துட மாட்டோமோ அப்படின்ற ரியாக்ஷனில் தான் போகிறாங்க. மேபி ஒருத்தன் வந்தோம்னா எனக்காக வேலை செய்கிறான் கரெக்டாக. நம்ம தான் வேலை செய்யறான்னு சொல்லக்கூடாது, நட்பு நம்மளை புரிஞ்சு வச்சுக்கலாம் கரெக்டாக. இப்போ டவுன் உட்கார் நம்ம சூட்டு இதில் எரியுது.
காரணம் தான் எல்லாத்துக்கும் காரணமே. ஓவர்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா போற ஆக்டிவா பையனுக்கு ஆக்டிவா போறாரு. நாங்கள் வரும்போதெல்லாம் யாருமே இல்லை, அவ்வளோ ஃப்ரீயாக வந்தாங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்க, கையெல்லாம் வலிக்குது ஓட்டி ஓட்டி ஓட்டி. எவ்வளோ டிராஃபிக் தெரியுமா? சரி, இதுதான் வீக்கெண்டில் போகாதீங்க போகாதீங்க தலைவலாம். மூணாறுலாம் போனால் என்ன என் கதை நடக்க போகுதுன்னே தெரில. சார் ஏதாவது யானை கிணறு இருக்கா சார்? ஆகும் சார், பசங்கள்லாம் பொம்பளை பார்க்க அவ்வளோ காத்துட்ருக்காங்க சார். எப்பாரா டேய், என்னடா இது? மூணாறுலாம் முடிஞ்சிச்சு போல கதை. கொம்ப இறங்கல, இந்த கும்பல் தான் இறங்கிக்குது. கும்பலாக வந்துடுறானுங்க. இந்த இடம் தான். இந்த இடம் தான் சரியாகுது. அதை வேற இறங்கணும் பாருன்பா. இது ஏன்னா ஏறி இறங்குற ஏரியா இது. இங்கே தான் நின்று தண்ணி குடித்தேன் நான். இந்த தண்ணியெல்லாம் குடிக்கலாம்ண்ணா, சுத்திகரிக்கப்பட்ட சூப்பர் தண்ணி இது. நான் தண்ணி தான் கிடச்சது, நீங்கள் அதை தண்ணி குடித்தேன். சமூகம் நல்லா இருந்தது, ஒன்றுமே மூலிகையில் கலந்த மாதிரி இருந்தது. யானை சொன்னாலும் அது நான் வரும்போது போகலாம், ஆனால் இப்போ போகக்கூடாது. ஏன்னா இது யானை வந்து போகிற ஏரியா இது. இது இது இல்லை, நம்ம அங்கே போகணும். வா, எவன்டா கூடாரம் போட்டுக்கிறாங்க? ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா? ஆமாம். என்ன ஏதி இது? ஏதி நண்பா, இட் இஸ் பனிஷபிள் டு என்டர் த ரிவர். இது யானை தண்ணி குடிக்கிறாடா இது? இது சூப்பரான இடம்டா இது, இறங்கண்ணா. பனிஷபிள் ஏரியாவா இது? போன வாட்டி நாங்கள் வரும்போது பனிஷபிள்லாம் இல்லை, போட்டுக்கிறாங்க இந்த வாட்டி. பட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, வராதிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது யானை தண்ணி குடிக்கிற இடம் இது. ஆமாம், யானை தண்ணி குடிக்கிற இடம் இது. ஃபுல்லாக அந்த மோட்டு மேலே ஃபுல்லாக யானை சாணம். கண்ணாண்ட பார்த்தாலும் யானை சாணம். யானை பாருங்க, நான் காட்டுறேன். இங்கே வரக்கூடாது, இருந்தாலும் நாங்கள் வந்து சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டுறோம். இது ஃபுல்லாகவே வந்து யானத்தோட சாணம் தான் இருக்கும். நாங்கள் வரும்போது இருந்துச்சு, இருக்கான்னு தெரியல. பறக்கூடாதாண்டா, போடா. அண்ணா அண்ணா, சேட்டா அங்கே அல்லடா சேட்டா.
அலோடு இல்லையாண்ணா தெரியலையே. யானை வரும்டா இங்கே. ஏய் அவனுங்க போடுவானடா, அவனுங்க ஏரியாடா இது. குளிக்கிறாங்க பாரு அவங்களா. இங்கே குளிக்க போறீங்க? அது அங்கே சொன்ன அதிரப்பல்ல சொன்னேன். இப்போ காணாண்டா அதிகமாக. இப்போ வர்றதில்லை போல, அதான் தைரியமாக கூட போட்டு உட்காந்துறாங்க பேர். A few moments later. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே போலீஸ் வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாரு பாருங்க போலீஸ். இது 2 பேர் ஊருக்காங்க போலீஸை கொண்டு வந்தாங்க. இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. நாங்கள் மண்ணு வந்துட்டோம் உள்ள. ஆனால் அதை சொன்னல போலீஸை கூட்டு வந்துட்டாங்க. ஆனால் போன வாட்டி போய் போலீஸ்லாம் கிடையாது இந்த இடத்துல. இந்த இடத்துல ஃபுல்லாக அலோடு தான். ஆனால் இப்போ தான் வந்து பனிஷபிள். அவங்க அது ஏதோ கிராமத்தால் ஏதோ வீடு இல்லைன்னு சொல்லி இங்கே இருக்காங்க போல். அதனால் வந்து இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ஆகிட்டாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி ஓட்டாங்கடா. ஒன்றும் ரெடி பார்த்து எப்படி பண்ணுவோம்மா? கம்மிடா சேர் போறா. அவன் கூட்டி கேட்பான்டா. ஃப்ரெண்ட்ஸ் அது நாட் அலோடு. நாங்கள் அலோட் பண்ணிக்கணும் எங்களுக்குள்ளேயே போலீஸை கூட்டினேன். நான் தான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பேன், வ்ளாகில் பார்க்கலாம், பார்த்தா தெரியும். பர்மிஷன் கேட்டிருப்போம். ஓகேன்னு தலையாட்டு போய் ஓகே காட்டாரு எங்களுக்கு. சுற்று பேர் என்ன தின்னேன். நல்ல வேலை போலீஸ் வந்து பனிஷ்மெண்ட் அடிக்க வந்துட்டாங்க கிட்ட. போங்க கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேலைலாம் ஒரு ஷாட் வச்சுருந்தானா ஒரு கையில் இந்த பெரம்பு முடிஞ்சே போய் பட்டையாக வீங்கிருக்கும். ட்ரிப்பு போன இடத்துல ஏன்டா உதவாயின்னு வந்தேன் கதையாகிடும். அப்படி இதுமாரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நாங்கள் தான் எதோ மண்டக்கோளாறில் ட்ரை பண்ணிட்டோம். யாருமே நீங்கள் இதேமாதிரி ட்ரை பண்ணி மண்டக்கோளாறில் அடி வாங்கிட்ட போகிறீங்க. அவர் இந்த வாட்டி வார்னிங் தரப்பிட்டார் எல்லாருமே. ஏன்னா டூரிஸ்ட் அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் புரிதல் இருந்து எல்லோரும் அமுச்சு விட்டார் அடிக்காமல். ஸோ ரூல் இருக்கான்னு தெரியல அவங்களுக்கு அடிக்கிறதுக்கும். ஸோ மிரட்டான ரூல் இருக்குது. அதனால் மிரட்டி அனுப்பி விட்டார். தயவுசெய்து நீங்கள் யாருமே பண்ணாதீங்க. நாங்கள் பண்ணிட்டோம். சரி வாங்க அப்படியே அதிரப்பள்ளி கண்டினியூ பண்ணுவோம். இட்ஸ் அ மெமரி இஸ் நாட் குட். ஐயோ ஏதோ சொல்கிறேன். கொஞ்சம் தூரம் தான் அதிரப்பள்ளிக்கு. இதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரோடு. அப்படியே நல்லா கிளம்பி போயிடவே வேண்டியதான்.